டிசம்பர் 30. இன்றைய நற்செய்தியில குழந்தைகள் எவ்வாறு வளர்க்கப்பட வேண்டும் என்கிற பாடத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நாசரேத்திற்கு திரும்பிச் சென்ற திருக்குடும்பத்தில் இயேசு என்கிற சிறு பிள்ளை வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்ததாய் கீழ்ப்படிதலிலும் ஞானத்திலும் வளர்ந்து உயர்ந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். குழந்தை வளர்ப்பின் 3 அம்சங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். 1, வலிமை. குழந்தைகள் உடலிலும் உள்ளத்திலும் ஆன்மாவிலும் வளர்ந்து வலிமை பெற வேண்டும். அடுத்து பிள்ளைகள் ஞானம் என்கின்ற இறை ஆற்றலையும் ஆவியின் வல்லமையும் பெற்று வளர்க்கப்பட வேண்டும். குழந்தைகள் கடவுளுக்கும் மனிதருக்கும் குறிப்பாக பெற்றோருக்கும் சமூகத்திற்கும் உகந்தவர்களாக வளர்க்கப்பட வேண்டும். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எப்படி வளர்க்கப்படுகிறார்கள் என்று பார்க்கிற போது அவருடைய எதிர்காலம் சூன்யமாகி போகிவிடுமோ என்று சொல்லுகிற பயம்தான் நமக்கு வருகிறது. ஆகவே பிள்ளைகளை வளர்த்தெடுப்பதிலே பெற்றோருக்கு இருக்க வேண்டிய அக்கறை, முன்மாதிரியான வாழ்வு, அவர்களுக்கு இருக்க வேண்டிய பொறுமை, மேலும் பண்பு நலன், இறைவன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை அத்தனையும் பிள்ளைகள் நம்மை பார்த்து கற்றுக்கொள்கிறார்கள் என்கிற உணர்வில் பெற்றோர்களும் பெரியவர்களும் முன்மாதிரி உள்ள வாழ்வை கடைபிடிக்கவும், பிள்ளைகள் இதை புரிந்து கொண்டு அடுத்தவனுடைய வாழ்வு இதைவிட மேலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழுகிற அந்த ஞானத்திலும் கீழ்ப்படிதலிலும் வளர நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் குழந்தைகளுக்காக கண்டி கூறுகிறோம். அனைத்து குழந்தைகளிடத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த குழந்தைகளை ஆசீர்வதித்து அவர்கள் ஞானம் நிறைந்தவர்களாகவும் உடல் உள்ள ஆன்ம வலிமை நிறைந்தவர்களாகவும் வாழ அவர்களை ஆசீர்வதியும். ஆமென்.